50 வயசாக்களும் பார்க்காங்க, 40 வயசாக்களும் பார்க்காங்க, உள்ள கூட பார்த்து அதை நாம இடையில இருக்கிற இளைஞர்கள் மட்டும் பார்த்தா எனக்கு பொறுக்குது இல்லைன்னா எனக்கு புரியுது. காதல் பிரச்சனை என்பதை அவர்கள் வழி காதல் வழி நாங்க அந்த பிரச்சனையை நாங்க ஜாலியா எடுத்துப்போம். அதனால நான் பிரேக்கப் எனக்கு பிரேக்கப் ஜாலியா பார்த்து அடுத்த ஆளை பார்த்து போயிட்டே இருப்போம். நேரம் உங்களுக்கு பொண்ணானது அசைவனுக்கு பயப்படுற நீங்க கண்டீங்க 11:55க்கு அசைவனை சமைப்படணும். 10 மணிக்கு மல்லாக்கிட்டு எல்லாரும் அசைவனை குடிக்கி எடுத்து நாங்க புதுசா கம்பெனியில சேர்ந்து 11:58க்கு சப்மிட் பண்ணி போட்டு நீங்களும் நாங்கள் அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இப்படியே பிரச்சனை இருக்குதான். எல்லாரையும் நான் கிட்ட சொல்லல, புரிந்து கொஞ்சம் போதாது ஆனால் அப்படி என்று சொல்லி அருமையான பல விடயங்களை சொல்லியிருந்து நீ சாதனை அப்படின்னு அருமையாக பேசியிருக்கிறார். நல்ல விடயங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் வறுமை இருந்தால் அந்த இளைஞர் முதலில் தன்னுடைய குடும்பத்தார் பார்ப்பார். தாய், சகோதரங்கள், சகோதரிகள், அம்மா, அப்பா பார்ப்பார். அதுக்கு பிறகுதான் சமூகம் என்று வருவார். அவனுடைய பிழை இல்லை என்று அருமையாக சொல்லி இருக்கிற எங்களுடைய ஜனசக்தியினுடைய நல்லது. இளைஞர் மத்தியில் சமூக பிரச்சனையை கையாளுவதற்கான போதிய புரிதல் உண்டு என்று நேரம் பார்த்து பேசி கொடுப்பாங்க. அனுஷ்டியா அவர்களை அழைக்கின்றோம். புரிதல் போதும் என்று பேசுவதற்காக சாமியிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்று சாம்பலிலும் தமிழ் மணந்து வர வேண்டும். தமிழன்னையின் பாதம் படைந்தவனாய் இளமை ததும்பும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய எதிரணி அன்பு சகோதரர்களுக்கும் அரங்கம் நிறைய இளைஞர்களுக்கும் என்னுடைய இந்நேர இனிய வணக்கம். இளைஞர்கள் மத்தியிலே சமூக பிரச்சனைகளை கையாளுவது தொடர்பான போதிய புரிதல் உண்டு என்பதை நான் கலைத்து கொண்டிருக்கிறேன். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா இந்த காதல் பிரச்சனையை பத்தி கதைச்சாங்க. சரி இருக்கட்டும், நம்ம நடுவர வம்புக்கு எடுத்தாங்க, அதுவும் இருக்கு. ஒரு பாட்டு படிச்சாங்க, வலி வலி காதல் வலி, ஒரு பாட்டு படிச்சாங்க. அப்புறம் இன்னும் பாட்டெல்லாம் படிச்சாங்க. நாமளும் பாட்டு படிக்கல, அடியால் குத்தமா போய் நாமளும் படிப்போம். காதல் பிரச்சனை என்பதை அவர்கள் வழி காதல் வழி என்றார். நாங்க அந்த பிரச்சனையை நாங்க ஜாலியா எடுத்துப்போம். அதனால நான் பிரேக்கப் எனக்கு பிரேக்கப் ஜாலியா பார்த்து அடுத்த ஆளை பார்த்து போயிட்டே இருப்போம். நேரம் உங்களுக்கு பொண்ணானது இன்னொரு கதை. இந்த சொன்னா 3 இளைஞர் கிடைத்தாங்க. ஆனால் இலங்கையில் ஒரு ஆணையையும் எடுக்கவில்லை என்று சொன்னார். நாம நிறைய ஆண்கள் வயது போன ஆணி, ஒரு சுவத்துல இருந்து இன்னொரு சுவத்துக்கு போற ஆணி, பல காலமாக மதுரையில் அடிபட்டு கிடக்கிற ஆணி, நெடிஞ்ச ஆணி, வளைஞ்ச ஆணி, இப்படி எல்லா ஆணியை புதுக்கி புது ஆணிகளை அடைத்து வைத்திருக்கிறோம். நாங்க சமூக பிரச்சனைகளை களமெடுத்துக் கொண்டிருக்கிறோம். காலம் எடுத்துட்டால் அந்த கூட்டங்கள் வரும். அடுத்தது இன்னொன்று ஸ்டேட்டஸ் பத்தி கூறியிருந்தாங்க. எங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிக்கணும். ஐ எம் சிங்கிள் ரெடி டு மிங்கிள் போட்ட அடுத்த பிரச்சனை முடிஞ்சு பாக்குற யாரும் அந்த இடத்த பிரச்சனை முடியும் சொல்லுங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்ச நிறைய பேர் போறதே சிங்கிள் தானே. அப்படி ஒன்று இருக்குன்னா ஆனாலும் அவருடைய தனிமனித சுதந்திரம் செய்ய முடியாது. அதே போல அசைன்மெண்ட் பத்தி சொன்னாங்க. நாங்க அசைன்மெண்ட்டுக்கு பயப்படுறோம். நீங்க
இளம் பருவம் எய்து நரையூடி இளம் பருவம் எய்து கொடுங்கோற்றுக்கிற இடமின்மாடி பல பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்று கச்சனையிட்டார்களா அவனோடு இந்த அவருக்கு அதனால் நான் சொன்னால் வைய தலைவர் என்று சொல்லி இளைஞர்களை உறுதி நினைத்தார் பாரதி அவரும் சாகும் வரைக்குமே இளைஞராக இருந்து மிக இளையவர்கள் இருந்தார் என்பது இங்கே நினைவு கொள்ளத்தக்கது. முதல்ல நாட்டோட வயசுக்கு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனைக்கு நம்மட பிரச்சனைக்கு போகணும்னா நடந்தே போகணும் நாங்க அப்படி எப்படி மாத்திரிக்கோம் நடந்தே இப்ப பிரச்சனையை முடிக்கிறதுக்காகவே இந்த சமூக வலைத்தளம் ஆனால் இன்னொரு சந்தேகம் ஒன்று சமூக வலைத்தளம் பார்க்கிறோம் மாற்றத்தை குறிப்பிட வேண்டும். இனத்தை அளித்த ஒருவனுக்கு அரசியலில் வீழ்ந்து விட்டால் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எத்தனை ஆசனங்களை கொண்டு பாராளுமன்றத்தில் இருந்தார் என்று 3 ஆசனங்கள்
அப்படி கட்ட விட்டார் எங்கள் இலங்கை